சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மண் வடை சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்டா எல்லா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 மணி நேரம் சூடு அப்படியே இருக்கும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு பைசா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெயிலே 2 கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. எண்ணெய் வானல் சட்டி வச்சாலும் நல்லா சீக்கிரம் ஆகிடும். நமக்கு கேஸ் மிச்சம், வேலையும் சீக்கிரம் ஆகிடும். புளியும் அரைச்சிட்டு வந்துடலாம். வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், புளியும் தக்காளியும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்க முடியல, மிக்ஸி ஜார் இல்லாதவங்க பசங்க எல்லார்ட்டையும் இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி புளியை ஊற வச்சு கலக்கி ஊற்றிக்கோங்க. நான் நைஸாக 2ஐயும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும்